இது மறுக்க முடியாத நியதி. நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் முதல் பிறவி பிறந்த நிலைமை அப்படியே கடந்திருப்போம் இன்றைக்கி வரைக்கும். அதை டெலீட் பண்ணி தானே ப்ரொமோஷன் கொடுத்து இன்றைக்கி மனித சட்டையை கூட உட்கார வச்சுருக்கிறான். இதை டெலீட் பண்ணால் தானே இதை விட நல்ல பிறவி ஒரு கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டு போட்டு அதெல்லாம் வேண்டாம் சாமி, இது இப்படி இருக்கட்டும், இதை விட்டுறக்கூடாதுன்னா நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் வேண்டாம் என்று நழுவ விடுகிறீர்கள் ஆயிடுமே. எனவே நமக்கு உடம்பு இடையில் வந்தது, இடையில் போவது, நிச்சயமாக போகும். எனவே உயிர் என்ற பொருளுக்கு மரணம் இல்லை, ஆனால் உடம்பு என்ற பொருளுக்கு மரணம் உண்டு. ஏன்? பிறப்பு என்பது உடம்புக்கு தான், வளர்ச்சி என்பது உடம்புக்கு, பரிணாம வளர்ச்சி எல்லாம் உடம்புக்கு தான். உயிர் என்ற பொருள் நித்திய பொருள், அது அழிவில்லாத, ஏன் ஆக்கம் இல்லாதது என்பதனால் உயிருக்கு அழிவு இல்லை. ஆனால் உயிரோடு கூடிய உடம்புக்கு தோற்றம், நிலைபெறுதல், ஒடுக்கம் நிச்சயம் உண்டு. அதனால் சொன்னார், அந்த நெருப்பை காணும் போதெல்லாம் அது எதை குறிக்கிறது? உன்னை ஒரு நாள் இது அழித்து விடும். எதை அழிக்கும்? அதுக்கு ஆழமான பொருள் வேறு. நம்ம பொதுவாக தெரியும், நெருப்பு எது அழிக்கும்? எதை அழிக்கும்? பிறவியை அழிக்கும். நீ செஞ்ச பாவ புண்ணியங்களை அழிக்கும் என்று பொருள். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல். அதான் அடுத்த வரி சொன்னார், ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம். திரோதம் என்றால் மறைப்புன்னு பேர். இறைவன் நமக்காகவே இந்த உலகத்தை படைச்சார், நமக்காகவே காத்து நிற்கிறார், நமக்காகவே ஒரு நாள் அழிப்பை செய்கிறார். சரி, இந்த மறைத்தல் என்கிற ஒன்றை ஏங்க செய்யணும்? மறைத்தல் தேவைதானா? ஏன் சாமி மறைக்கணும்? மறைக்காமல் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், அந்த மறைத்தலில் தான் மொத்த கருணையும் இருக்குது. நீ கருணையை விளங்கி கொள்ளணும்னா அந்த மறைத்தலுக்குள்ளே மொத்தம் கிடக்குது. அப்படி என்ன சார் அப்படி கிடக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கற்பனைக்காக வைத்து கொள்ளலாம். நமக்கு என்று மரணம் வரப்போகிறது என்பதை யாருக்கு சுவாமி சொல்லாமல் வச்சிருக்கிறார். இன்றைக்கி சைவ சித்தாந்த வகுப்பு வந்தவங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் 4 மணிக்கு வகுப்பு முடியும் போது எல்லார் கையிலையும் ஒரு சீட்டை சாமி வாசலில் நின்று, இந்தாப்பா வச்சுக்க, என்னது டேட் ஆஃப் டெத் அப்படின்னு இப்படி பார்த்தோன்னே, டெத்துன்னு பார்த்தோன்னே பொத்துன்னு விழுந்துருவானே. அடக்கடவுளே, என்னடா உனக்கு டேட் இன்னும் இருக்குதுயா, ஐயோ முடிஞ்சு போச்சா, இதுக்கு தான் ஜாமீன் நான் கொடுக்கலன்னு சொன்னேன், நீ கேட்டுக்கிட்டே கிடந்தியாடா அப்படின்னு ஆயிடுமா இல்லையா? எப்போ வரும் என்பது உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சதுன்னா இன்றைக்கே பாதி செத்துருவோம் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனை தானே. நெருப்புன்னு சொன்னால் சுடவா போகுது இல்லைங்களா? சரி, நமக்கு அடுத்த மாதம் மரணம் அப்படின்னா இந்த மாதம் பூரா 30 நாள் இருக்குது. காலையில் எந்திரிச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் நான் என்னத்தை சாப்பிட வேண்டாம், ஏன் நான் தான் 30 நாளில் போயிடுவேனே. இப்படியே தாங்க சொல்லி சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டோம், தூங்க சொன்னால் தூங்க மாட்டோம். ஏன் நான் போன பிறகு நீ எல்லாம் பார்த்துக்கலான்னு பார்க்குறியா நீ? இப்படி ஒரு கேஸ் போகும். இன்னொரு சில கேஸ் இருக்கு, நான் போகிறேன் சும்மா விட்டு போயிடுவேன்னா என்ன, அவன் எப்போ சொன்னார் டேட்டு, அவனுக்கு அடுத்த வருஷம் நான் விட மாட்டேன், அவனை நான் போட்டு தள்ளிட்டா போகிறேன் அப்படின்னு போட்டு நடந்தால் என்ன, ஆளாளுக்கு போட்டு தரலாங்கன்னு அந்த உலகம் என்ன ஆகி போயிடும், சுடுகாடாக போயிடும். இப்போவே சுடுகாடாக தான் இருக்குது இல்லைங்களா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மாக ஆகிடும். ஏன் இவன் அவனை இவனை போடன்னு போட்டு தள்ளிடுமா இல்லையா? அப்போ மரணம் என்பது எப்போது வரப்போகுது என்பதை தெரிவிக்காமல் காலை ஊண்டி மறைச்சி வச்சிருக்கிறான். நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது இன்னைக்கு சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கிறான். எனவே எதிர்காலத்தை நமக்கு உணர்த்தாமல் மறைத்து வைத்திருப்பது ஊன்றிய திருவடி. சரி, எதிர்காலத்தை மட்டும்தான் மறைச்சி வச்சிருக்கிறான், என்ன கடந்த காலத்தையும் மறைச்சி தான் வச்சிருக்கிறான். நினச்சி பாருங்களேன், ஒரு கற்பனையில் நினச்சி பார்ப்போம். எனவே இப்போ ஒரு பல்வேறு வகையாக சிந்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். நான் உங்களிடத்த ஒரு 1 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தேன். எப்போ? போன பிறப்பு. அப்புறம் சந்திக்காமலேயே இறந்து போயிட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த நினைவு இருந்துட்டு, ஏன் எல்லாருக்குமே தான் போன பிறப்பு நினைவு இருக்குமா இல்லையா?
அப்படி இருக்கிறதுனால நீங்களும் இருந்தீங்க, நானும் எங்கேயோ நான் ஒரு பக்கம் சுற்றிட்டு வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒரு நாள் கடைசியில் பார்த்தா சித்தாந்த வகுப்புக்கு வந்தாச்சு. பார்த்தோன்னே ஐயோ 1 கோடி ரூபா வாங்கினாலும் கிடச்சிட்டாயா, வாயா பேசிக்க, நீ பேசி முடி அப்புறம் பேசிக்கிற 4 மணிக்கு அப்படின்னு மெல்ல வந்து ஐயா வணக்கம் வணக்கம். எனக்கும் ஜர்க்கு ஆகும், எங்கேயோ வரை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்போ தான் மெல்ல ஒன்று சொன்னார், ஐயா ஒரு விஷயம் சொல்லுங்கள். போன பிறப்பில் 1 கோடி ரூபா வாங்கிட்டு கொடுக்காமலே போய் சேர்ந்துட்டீங்க, இன்றைக்கி வந்துருங்க, இன்றைக்கி உங்களை விடுற மாதிரி இல்லை, எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறார். நான் பார்த்தேன், திருன்னு முடிக்கிறேன். ஐயா இன்றைக்கும் அந்த கேஸில் தான் இருக்கிறேன் நான், இன்றைக்கி எங்கேயா நான் 1 கோடி ரூபா கொடுக்காம இருக்கிறேன், நமக்கு ஒன்றும் காசெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் கோர்ட்டில் ஒன்று கேஸை போகிறேன்னார். கேஸை கொண்டு போட்டார். அவர் நீதியரசர் கூப்பிட்றார். நான் ஒரு கூலில் நிற்கிறேன், அவர் ஒரு கூலில் நிற்கிறார். எப்பா இவர்கிட்ட வாங்கினாயா? ஆமாம் ஐயா வாங்கினங்க ஐயா. எவ்வளோ வாங்கினேன்? 1 கோடி ரூபா வாங்கினங்க ஐயா. சரி அது கொடுக்க வேண்டியது தானே, அதுக்குள்ளே ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா, அதுதான் இப்போ வந்துருக்கார். சரி இனிமேலாவது கொடுத்துரு அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா இந்த பிறவியில் ஒரு 50 லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், நான் ஊருக்கு போனால் அந்த 50 லட்சத்துக்காரர் கேட்குறாரு, இங்கே வந்தால் 1 கோடி ரூபாக்காரர் கடன் கேட்குறாரு, நான் யாருக்கு முதல்ல கட்டுட்டுங்க சுவாமி அப்படின்னா நீதியரசர் பார்ப்பார், இந்த வழக்கை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன். ஏன் இப்போ முதல்ல கட்ட சொன்னால் அவன் சுப்ரீம் கோர்ட்டு போவான், இவரை கட்ட சொன்னால் நான் சுப்ரீம் கோர்ட் போனேன், அங்கே கோர்ட்டு போய் எங்கே மொத்தத்தில் ஜாமாய் நின்றுக்கும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் கடந்த காலம் நினைவுக்கு வருமானால் நினச்சி பாருங்களேன். அப்படி ஒன்றொன்றாக வேறு வேறு கோணங்களை சிந்திச்சு பாருங்கள். அப்படி சிந்திச்சு பார்த்தீங்க மொத்தமும் இந்த உலகம் ஸ்தம்பித்து போய் அப்படியே செயல்படாமல் நின்று போயிடும். இப்போ நான் இந்த பொருளாதாரத்தை வச்சு சொன்னேன், இன்னொன்று விளையாட்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் உண்மையை நினச்சிக்க வேண்டாம். விளையாட்டுக்காக ஒருத்தர் வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, ஐயா போன பிறவியில் நான் உங்களுக்கு மனைவியாக இருந்தேன்னு நான் நினச்சேன். ஐயா வாழ விடுங்க, நான் இந்த பிறவிலே படாத பாடுபட்டு இருக்கிறேன், நீங்கள் வேறு இந்த பிறவியில், ஐயோ சாமி ஆளை விடுங்க ஐயா, விட முடியாது, நீங்கள் போன பிறகு நான் படாத பாடுபடுத்தி இருக்கிறீங்க உள்ள அப்படின்னு நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு நினச்சி பாருங்க. ஆனால் கடவுளே இதெல்லாம் டெலீட் பண்ண மாட்டியா நீ? வருமா வராதா? வரும். எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் இருக்குதுன்னு நினச்சி பாருங்களேன். அதான் சாமி பார்த்தாரு, இந்த உலகம் நல்லா இயங்கட்டும், எனவே அதெல்லாம் என் கணக்கிலேயே வச்சுக்கிறேன், நான் ஃபைல் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். எப்படி இந்த இதில் போட்டோம்னா பணம் போட்டிங்கன்னா அந்த யார் பணம் போட்டாங்கன்னு தரமாட்டாங்க, சுவிஸ் வங்கியில் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் சுவிஸ் வங்கியில் இருக்கிற மாதிரி நம்ம விடையெல்லாம் சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சுருக்கிறார், யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவர் மட்டும்தான் கையில் வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறார். அதனால் இப்போ என்னாச்சு, மறைத்தல் என்பது மிகுந்த சுகமான ஒன்று. நான் வச்சுக்கணும். இன்னொரு வகையாக சொன்னோன்னு வச்சுக்கங்கன்னா, இப்போ 10 மணிக்கு வகுப்புக்கு வந்தோம், 19, 20 பாட்டு படிக்க ஆரம்பித்தோம், 4 மணி வரைக்கும் படிக்க போகிறோம் இல்லைங்களா? ஒரு 3, ஒரு 2, 5 மணி நேரம். சரி நைட்டு போய் படுத்தோன்னே அப்படியே 10 மணிக்கு படுத்து ஆரம்பித்ததுலேருந்து 5 மணி நேரம் பாடம் நடத்துறது பூரா ஞாபகத்துக்கு வந்து நின்றுச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? அடுத்த வகுப்புக்கு வரக்கூடாதுன்னு ஆகிடும். ஏன் போய் அந்த வகுப்பு போட தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஏன் அது அப்படியே பாடம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி நாளைக்கு காலேஜ் வேலைக்கு போகிறது? ஐயோ இந்த வகுப்பு நமக்கு வேண்டாம் ஐயா. ஏன் போய் படுத்துன்னு எல்லாம் மறந்தாத்தானுங்க நிம்மதியாக தூங்க முடியும். உடனே எடுத்த உடனே நம்ம 3 கேள்வி போன வகுப்பில் பார்த்தோம், இந்த கேள்விக்கு நம்ம இங்கேருந்து வந்தோம், ஆணவம் என்றால் என்னன்னு மறுபடியும் 10 மணியில் ஆரம்பித்தது வந்துச்சுன்னா ஐயோ சாமி இது ஆகாது. இத்தனை பிரச்சனை இருக்குதுங்க. எனவே மறதி என்று சொல்லக்கூடிய ஒன்று மிகப்பெரிய கொடை. அப்பப்போ மறைச்சி வச்சுறார், அது கருணையோடு. ஏன் இன்றைய நாளை நீங்கள் இன்பத்தோடு ஏற்று நுகர வேண்டும் என்றால் நாளை நடக்கூடிய நிகழ்வு உங்கள் அறிவுக்கு எட்டக்கூடாது. கடந்த காலத்தில் என்ன பிறவியில் இருந்தீர்கள் என்பது இப்போ தெரியக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாமல் இருந்தால் தான் இன்றைக்கி நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். சாமி பார்த்தாரு, நம்பொருட்டு ஊன்றி மறைத்து கொண்டார். அப்போ படைத்தது, காத்தது, அழிப்பது, மறைப்பது இதெல்லாம் எதற்காக? அருள் என்ற ஒன்றை செய்வதற்காக. அதுதான் தூக்கிய திருவடி. எனவே இந்த பாட்டில் தான் இருக்குது, தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில்
சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தை உற்ற திரோதம். அதுக்கப்புறம் சொன்னார், அந்த முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. தூக்கிய திருவடியில் தான் முத்தி பேறு என்கிற வீடு பேர் இருக்கு. ஏன் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தே அப்படின்னு கூட. இது ஊன நடனம் என்று பெயர். நடராசரை இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஊனக்கூத்து என்று பெயர். இது எப்போது ஞானக்கூத்தாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாட்டு சொன்னார். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம்தான். என்னுடைய இறைவனுடைய ஞான நடனம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், மாயை என்ற ஒன்றை மாயை உதறினர், மாயைதனை உதறி. இந்த உடுக்கை இருக்கு இல்லைங்களா, முதல்ல என்ன சொன்னார்னா இந்த உடுக்கையை வச்சு சாமி அடிக்கிறார். இப்படி அடிப்பதனால சப்தம் ஏற்படுகிறது, நாதம் தோன்றுகிறது. எனவே உலக தோற்றம்னர். அதே உடுக்கை தான் இப்போ இன்னொரு பார்வையில் பார்க்குறாரு. அவர் உடுக்கையை அடிக்கலையா, உடுக்கையை உதறிக்கிட்டு இருக்கிறார். ஏன்? இந்த உடம்பின் தொடர்பு உனக்கு வேண்டாம், உடம்பின் தொடர்பு வேண்டாம் என்று மாயை தன்னை உதறி நெருப்பு வச்சிருக்கிறார். எதுக்கு? செஞ்ச பாவத்தெல்லாம் நெருப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு. நாம் செஞ்ச பாவம் கொஞ்சமாக நஞ்சமா, அதனால் என்ன அதெல்லாம் எரிக்கணுமே, அதுக்காக நெருப்பு வச்சிருக்கிறாராம். இந்த அங்கி எதற்காக? பாவத்தை எரிப்பதற்காக. எனவே வல்வினையை சுட்டு, அதுக்கப்புறம் கீழே ஒரு முயலகன் இருக்கான் பாருங்க, அந்த முயலகனுக்கு தான் ஆணவ மலம் என்று பெயர். தலை தூக்காதவாறு வச்சு ஒரு அமுத்திருக்கிறார். உடம்பு மேலே காலை வச்சு அமுச்சிருப்பார், அவன் அப்படி தலையை தூக்கி நிற்பான், எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்கிறான். அதுபோல் ஆணவ மலம் எழுந்திருக்காது, உயிர் அங்கே அடங்கி கிடக்கணும். இப்போ மாயை உதறி வினையை சுட்டு மலத்தை அழுத்தி பிறகு என்ன பண்ணும்? உயிரை தூக்கணும். ஏன்? அந்த சேற்றுக்குள்ளே தானே கடந்தது. எனவே ஆணவ மலத்தோடு கிடந்த உயிரை அன்பு காரணமாக எடுத்து அப்படியே ஆனந்த வாரிகளை வச்சு ஒரு அழுத்துவது. எங்கே? சாக்கடைக்குள்ளே இருந்தவனை எடுத்து நல்ல அருமையான சந்தனத்தில் வச்சு ஒரு அமுத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல நீரில் வச்சு ஒரு குளிக்க வைப்பது. அதான் சொல்கிறார் பாருங்கள், சாய அமுக்கி உயிர் தான் எடுத்து சொல்கிறார், அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில். வாரிதினா கடல், ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல். இந்த சொல்லலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. மாயை உதற வேண்டும் அப்படின்னு உடல் பற்று நீங்கணும். செய்த பாவங்கள்லாம் வினையை சுட வேண்டும். எதால்? ஞானத்தீயால். அந்த ஞானத்தீ எங்கிருந்து வரும்? குருநாதனிடத்திலிருந்து தான் வரும். எனவே ஞானத்தீயால் வினைகளை சுட்டு ஆணவ மலத்தை அமுக்கி உயிரை அருள் எடுத்து, எதனால்? நேயத்தால் எடுத்து. எங்கே கொண்டாந்து வைக்கணும்? ஆனந்த வாரிதியில், ஆனந்த கடல் வச்சு ஒரு அழுத்தணும். அப்படி அழுத்துவதற்கு பெயர்தான் ஞான நடனம். எங்க? கடலில் வச்சு அமுத்துறாரு, உசுறு போயிடாதான். கேள்வி வரணுமா இல்லையா? நம்மளை கொண்டாந்து எங்கே வச்சு அமுத்துறாரு? தண்ணிக்குள்ளே வச்சு அழுத்துற மாதிரி ஆனந்த கடலில் வச்சு அமுத்துறாரே, ஐயோ திக்கு முக்காடி செத்து போயிட மாட்டோமாயா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா திருவாசகத்தில் காண்க. ஏன் அங்கே சொல்கிறார், ஏன் அந்த ஆனந்த வாரிதி என்கிற அந்த வெள்ளத்தில் அழுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அம்மானையில் பதிவு செய்கிறார். கல்லாமணத்து கடைபட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சி ஏற்றி கல்லை பிசைந்து கனி ஆக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி. எதில் அழுத்தினார்? ஆனந்த வாரிதி என்பது சும்மா ஆனந்த வாரினா உப்பு கடல் நினச்சிக்காதீங்க, ஆனந்த வெள்ளத்து அழுத்தி. ஏன் வெள்ளத்தில் அழுத்தினார்? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனந்த வாரிதியில் அழுத்தினார்னு இங்கே சொன்னார். அங்கே சொன்னார் ஆனந்த வெள்ளத்து.
பிச்சி ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பல மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அம்மா, அந்த வெள்ளம் துன்பத்தை தராதா? தராது. ஏன்? அந்த வெள்ளம் துன்பம் தராத வெள்ளம் என்ற குறிப்பு திருவாசகர். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்து இடை அழுத்தி. வேறொரு இடம் இங்கே கருணை வெள்ளம்னு சொன்னார். அந்த கருணையில் வெள்ளத்தில் அழுத்தினா நீங்கள் திக்கு முக்காடி செத்து போயிடும் நினைக்காதையா. இது ஏன்? அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி. இதை விட நமக்கு எளிமையாக எப்படி சொல்லித்தரதுன்னு தெரியல. இங்கே வெள்ளத்தில்னாரு. என்ன வெள்ளம்? ஆனந்த வெள்ளம் அப்படின்னு கருணை வெள்ளம்னார். அந்த கருணை வெள்ளத்தில் அழுத்தினா தீங்கு வராதா? வராது. அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளம். அப்படி ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டில் உரை இருக்கிறது. இதை கொண்டு அங்கே பொறுத்திங்கன்னா அந்த உரை தெரிஞ்சிடும். எனவே இந்த நடனத்துக்கு ஊன நடனம் ஞான நடனம் என்று இருவகை நடனம் சொல்லிட்டார். இந்த ரெண்டையும் மணிவாசகர் ஒரே பாட்டு சொல்லிட்டார். எங்கே? வானநாடரும் அரியோநாதனி மறையில் ஈருமுன் தொடரோநாதனி அப்படிங்கிற அந்த பாட்டில் சொன்னார். ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. அந்த சாமி என்ன பண்ணிக்க? ஊன நாடகம் ஆடுவித்தவா, அதுக்கப்புறம் ஞான நாடகம் ஆடுவித்தவா. ரெண்டு நடனம் அவரே சொல்லிட்டார். அவன் இறைவன் இருவகையான கூத்தும் உடையவன் என்பது புலப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டு மட்டுமா? இல்லை, மூணாவதாக ஒரு கூத்து இருக்கிறது. அந்த கூத்துக்கு தான் ஆனந்த கூத்து என்று பெயர். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அடுத்த பாட்டு சொல்றார். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குறிப்பு தராரு. மோனந்த மாமுனிவர். அது என்ன மோனந்த மாமுனிவர்? இதுக்கு விளக்கம் கீழே ஐயா கொடுத்துருக்குறாங்க. மௌனம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேசாதிருத்தல் என்று பெயர். மௌனம்னா பேசாதிருத்தல். மோனம்னா மௌனத்தில் பேச மாட்டோம், செய்கை செய்வோம், எழுதி காட்டுவோம், செய்கையில் காட்டுவோம். அந்த செய்கையும் அற்றுப்போனால் அதுக்கு பேர் மோனம் என்று பெயர். மௌனம் பேசாதிருத்தல், செய்கை கூட இருக்கும். மோனம் என்றால் செய்கையும் அற்றிருத்தல். அது சீக்கிரம், அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு தெரிஞ்ச ஆட்களுக்குள்ளேயே இருந்துட்டு இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் பேசாமல் இருப்போம், இல்லை 1 மணி நேரம் பேசாமல் இருப்போம், இல்லை ஒரு நாள் பேசாமல் இருப்போம்னு பார்த்தீங்கன்னா உங்களை பேச வைக்கிறதுக்கு அத்தனை வேலையும் பண்ணிவிடுவாங்க. சுற்றி இருக்கிற ஆட்கள் அவர்கிட்ட பேசாத அப்படிம்பாங்க. எதையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே உங்களை உங்களை கடுப்பாக்க வச்சு அதுக்கு நீங்கள் ஒன்றை சொல்லுவீங்க, அவங்க அதை செய்கிற பார்த்தோன்னே ஐயோ தலையில் நீங்கள் அடிச்சுக்குவீங்க. என்ன நீங்கள் பேசாமல் பேசி தொலைங்கன்றுவாங்க அவங்க. நீங்கள் அதை கடைசியாக நான் இதை சொல்லலை வேறு அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. அப்புறம் ஏதாச்சும் சொன்னால் பேசாமல் நீங்கள் பேசி தொலைச்சிடலான்ருவாங்க. அப்புறமேலு கடவுளே நமக்கு வாய்ச்சது அவ்வளோதானா அப்படி, இது வாய்ச்சது மௌனமாக இருக்கிற இப்போ அவ்வளோதானா, நீங்கள் வாய்ச்சதுன்னா வேறு நினச்சிக்கூடாது. எனவே திருவருள் சரி அப்படி பேச வேண்டியதுதான். எனவே மௌனமாக இருப்பதே கடினம், அதில் செய்கையற்றிருப்பு அதனினும் கடினம், ரொம்ப கடினம். ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். அதான் மௌனம் சொன்னார். மோனந்த மாமுனிவர், மௌனம் கடந்த மௌனத்தையும் செய்கையும் கடந்து நிற்கின்ற மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து, இந்த மோசித்துன்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறார். கிராமத்தில் இன்றைக்கும் மோசம் செய்து விட்டான், நம்பிக்கை மோசம்னு சொல்லுவோம். ஒரு பொருளை கொடுத்தோம், திருப்பி தரேன்னு சொன்னால் இப்போ கேட்டால் இல்லைங்கிறான். ஏன்டா அப்படி மோசம் பண்ணிட்டியாடா
இப்போ மோசம் என்றால் முழுமையாக இல்லைன்னு சொல்லுவது. முதலுக்கே மோசம் சொல்கிறோமா இல்லையா? கடன் வாங்கினா வட்டி தரேன்னு சொன்னான், கொஞ்சம் நாள் கொடுத்துட்டு வந்தான், திருப்பி போனோன்னே என்னால் முடியல, நான் உங்களுக்கு அசலை திருப்பி தரேன்னு சொன்னான். சரி போனால் போது போ, அசலையாவது கொடுன்னு கேட்டேன். அப்போதான் கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா எப்போ கொடுத்தேன்னு கேட்குறேன். அட பாவி, முதலுக்கே மோசம் பண்ணிட்டேன். இந்த மோசங்கிற சொல்லுப்பு இருக்குதா? அப்போ என்ன, கேபிட்டலையே இல்லையாக செய்வதற்கு மோசம்னு பேர். இதை கொஞ்சம் அப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா சிவபுராணத்தில் பயன்படும். ஏன், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் என்று ஒரு பாடம், முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் ஒரு பாடம் இருக்கிறது. சில பதிப்புகளில் ஓயன்னு இருக்கும், சில பதிப்புகளில் மோயன்னு இருக்கும். இப்போ ரெண்டில் எது பொருத்தம் அப்படின்னு கேட்டால், ஓய என்றால் ஓய்ந்து போதல்னு பேர். அப்போனா மீண்டும் ஒரு நாள் வரக்கூடும் என்று பொருள். அதுவே மோயனா மோசம் போயிடுச்சு, வரவே வராதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சிவபுராணம் சொல்லும்போது எப்படி சொல்லிக்கலாம்? முந்தை வினை முழுதும் மோய உரைப்புன்னு சொன்னால் ஒரு ஆனந்தம் இருக்கு. ஏன், வினையெல்லாம் மோசம் போயிடுச்சு போங்க, முடிஞ்சு திருப்பி வராது. ஆனால் ஓயன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஓஞ்சி போய் கிடக்குது, ஒரு நாளைக்கு திருப்பி வந்தாலும் வரலாம். அப்போ இந்த பாடப்பேதத்தில் ஒரு சிக்கலை எப்படி தீர்க்கிறது? ஐயா, உண்மை விளக்கத்தில் மோயன்னு இருக்குது, எனவே நாம் ஓயன்னு மோயன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ அந்த இதெல்லாம் தாங்க ஒரு வகையான திருத்தங்கள். இதுவே கச்சீப்ப முனிவர் ஆனைக்கா புராணத்தில் பரர் அதில் சொல்லும்போது மும்மலத்தை மோசித்தும்பர், மும்மலத்தை மோசித்து அப்படிங்கிறத சொல்ல அங்கே அவரும் பயன்படுத்துவார். அது கச்சீப்பருடைய புராணத்தில் இந்த சொல்லி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் மௌனம் கடந்த நிலைக்கு பேர் மோனம் என்று பெயர். எனவே மோனம் முடிய அந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும். அது என்ன தான் அந்தமான இடம்? நான் அற்றுப்போன இடத்தே சிவம் விளங்கி தோன்றும். இறைவன் எப்போது என்னிடத்தில் தோன்றுவான்? நான் என்பதை நான் எப்போது தூக்கி எறிகிறனோ அப்போ வருவான் என்கிட்ட. நான் என்பதை இழக்க தயாராக இல்லை என்றால் சிவம் என்னிடத்தில் விளங்கி தோன்றாது. அப்போ நான் அந்த தன்மை என்கிட்ட போகணும். அதைத்தான் திருவாசகம் தொடுகிற இடமெல்லாம் சொல்லு. நான் என்னை அறியேன் அப்படின்னு ஒரு இடம். ஊன் கெட்டு உயிர் கெட்டு நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. நான் கெட்டு அப்படின்னார். பல இடங்களில் அந்த குறிப்பு கொடுத்திருக்கிறார், பார்த்து கொள்ளுங்க. எனவே உயிருக்கு சிவம் எப்போது விளங்கும் என்றால், நான் என்கிற முனைப்பு கெடுகிற போது சிவம் விளங்கும். அது வரைக்கும் சிவம் என்ன பண்ணும்? வெளிப்படாமல் தன்னை மறைத்து கொண்டு நிற்கும் என்பதை தான் அந்தமான இடத்தே தங்கியிடும். எனவே ஆனந்தம் உண்டு அருந்து நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாக யார் ஒருவர் இந்த மௌனம் கடந்த மோனத்துக்கு சென்று தன்னை இழந்து நிற்கிறாரோ அவரிடத்தில் சிவபெருமான் சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞான பெருங்கூத்தனாக தோன்றுவான். அதான் அருள்மூர்த்தியாக்கா அப்படின்னு. அருள்மூர்த்தி, அருள் என்பது வகரம், சிற்சக்தி, மூர்த்தி வடிவமாக. எனவே அம்மையப்பராக சிவகாம சுந்தரியோடு அம்மையப்பராக பெருமான் தோன்றுவார். எனவே அந்த ஆடலை காணுபவர் என்பார். எனவே சொன்னார், அருள்மூர்த்தியாக கொண்டு திரு அம்பலத்தான் கூத்து என்று இந்த பாட்டில் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் இவ்வாறு இறைவன் சிவகாம சுந்தரியோடு காட்சி கொடுப்பான்னார். இனி அந்த ஆடலை காண்பவருக்கு பிறப்பு இல்லை அப்படிங்கிற செய்தியை வலியுறுத்துகிறார் அடுத்த பாட்டில். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரை மகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல், கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. யாரெல்லாம் இந்த பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால்
பறைனா சக்திக்கு பறைன்னு பேர். பராவனமாவது நீர் ஞானசம்பந்தர் வாக்கு. பறை அப்படின்னா அருட்சக்தின்னு பேர். சிவத்துக்கு பரம்னு பேர். பரம்னா இறைவனை குறிக்கும், பறைனா சக்தியை குறிக்கும். அதான் பராபரன், பரம்பரை அப்படின்னு சொல்லுகிற சொல்லலாம் ஆழமாக பார்க்குறோம். எனவே பறை இடமா நின்று, எனவே அருள் சக்தியின் இடத்தில் நின்று என்று பொருள். அப்போ பராசக்தியாகிய திரு அம்பலத்தை இடமாக கொண்டு, எனவே பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் ஐந்தெழுத்தின் வடிவமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன், சொல்லுகிற சொல்லுக்கும் நினைக்கிற நினைப்புக்கும் அப்பாற்பட்டவன், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்று சொல்லக்கூடிய உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன், சொல்லவும் நினைப்பவும் இயலாதவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், அப்படிப்பட்ட ஒருவனை வரை மகள் தான் காணும்படியே, உமையம்மை காணும்படியே அவன் என்ன பண்ணுகிறான், கருணை உரு கொண்டு. நீங்கள் இது சிவப்பிரகாசத்தில் விரிவாக சொல்லப்படும். அன்னை காணும்படி ஐயன் ஆடுகிறான். நமக்கு துன்பத்தை நீக்கணுங்கிறதுக்காக அவன் ஆடுறான். அவன் ஆடுவது நமக்காக. ஆனால் நமக்காக ஆடுகிற பெருமான் நாமுக்கான ஆடலை, அம்மைக்கான ஆடுறான். இது என்னையா கூத்து, கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? யாருக்கு நீ ஆடுற? உனக்காகத்தான். அப்போ எனக்காக ஆடுகிறவன் நான் பார்க்குற மாதிரி ஆடாமல் அம்மா பார்க்குற மாதிரி ஏன் ஆடிட்டு இருக்கிறன்னு கேட்குறாரு கேள்வி. அதுக்கு அழகாக பதில் சொல்கிறாருங்க. இது பழைய காலத்தில் சொல்லப்பட்ட பதில். ஏன் அன்னைக்கு இருந்த மருத்துவ முறை, ஒரு குழந்தை பேற்றின் பொழுது தாயும் சேயுமாக நிற்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு லேசான ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். இப்போ அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார்னா, நேராக குழந்தைக்கு மருந்து கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், தாய்க்கு மருந்து கொடுத்துருவார். இந்த தாய் அந்த மருந்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மருந்து இரத்தத்தில் கலந்து அந்த குழந்தை பால் உண்ணுகிற பொழுது பாலின் வழியாக உள்ளே போகும். அந்த பால் உள்ள வழியாக போகும்போது அந்த குடல் இருக்குது பாருங்கள், அந்த குடல் ரொம்ப மென்மையாக இருக்கும். நமக்கே மென்மையாக தான் இருக்கும், குழந்தைக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த மென்மையான குடல் வழியாக அந்த உணவு குழாய் வழியாக போகிற பொழுது அந்த உணவு குழாயில் எந்த துன்பம் வாராதிருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைக்காக தாய் மருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நேரடியாக மருத்துவர் அந்த மருந்து அந்த குழந்தை கொடுத்தா என்னாகும், மருந்தினுடைய வீரியத்தினால குழந்தையினுடைய குடலில் புண்ணாயிடும். குடல் புண் வந்துவிட்டால் அந்த உயிரை காப்பாற்ற இயலாது. ஏன், அது சிறு குழந்தை. அந்த குழந்தையாகிய பசுங்குடல் இந்த மருந்தின் ஆற்றலை தாங்கி கொள்ளாது. அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, குழந்தைக்காக தாய் மருந்து எடுத்துக்கொண்டால் அந்த பாலில் அந்த மருந்தின் சக்தியை குறைத்து, எவ்வளவு குறைக்கணும், குழந்தைக்கு தேவையான அளவு குறைத்து பாலின் வழியாக போகும்போது நோய் நீங்கள். அப்போ குழந்தையின் நோய்க்கு தாய் மருந்து எடுத்துக்கொள்வது போல. இதை எதுக்கு சொல்ல வந்தீங்க, ஆன்மாக்களாகிய நமக்கு, நாம் தான் குழந்தை, நமக்கு தான் ஆணவம் என்கிற நோய். நமக்கு நோய்க்கான மருந்து யார், அம்பல கூத்தன் தான் நமக்கான மருந்து. அந்த மருந்து நம்ம நேரடியாக சாப்பிட்டா நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது என்பதற்காக அவள் அதை வாங்கி நமக்கு தருவதனால அவளுக்கான அவன் ஆடுகிறான். சொன்னவர் யார் தெரியுங்களா, குமரகுருபரர். குமரகுருபரர் என்று சொல்லப்படுகிற அருள் ஞானி தான் இந்த உண்மையை சிதம்பரம் மும்மணி கோவை என்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார். ஆக பசுங்குடல் பொறாது என குழந்தைக்காக தாய் மருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை அந்த பாடலை உங்கள் புத்தகத்தில் 31 போன பாட்டிலே கொடுத்துட்டு அந்த பாட்டு, பாலுன் குழவி பசுங்குடல் பொறாதென நோயின் மருந்து தாயுண்டு ஆங்கு என்று 31ஆவது பக்கம் கடைசி பத்தியில் பாருங்கள், அந்த போல்டு லெட்டரில் அந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்னை காண ஐயன் ஆடுகிறான். அன்னை ஏன் காண வேண்டும், அவள் நமக்காக காணுகிறாள், கண்டு அந்த மருந்தை நமக்கு ஊட்டுகிறாள் என்ற செய்தியை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை சொல்லி 6 கேள்விக்கு இப்போ விடை பார்த்தாச்சு. ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது, 7வது கேள்வி. எது,
அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. 5 எழுத்தின் பெருமையை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இது போன மாதம் நடத்த வேண்டிய வகுப்பு, எனவே இந்த மாதம் இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். இந்த மாத வகுப்பு 4வது ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நடக்க இருக்கிறது. ஆனால் அன்றைய நாளில் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய ஆராய்ச்சி மையம், மயிலாப்பூரில் இருக்குது தெய்வ சேக்கிழார் ஆராய்ச்சி மையம், அவங்க ஆண்டுதோறும் இந்த ஆடி மாதத்தில் ஒரு 3 நாட்கள் சேக்கிழார் பெருமான் நூலை பற்றி ஒரு கருத்தரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆசா ஞானசம்பந்தம் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தெய்வ சேக்கிழார் ஆராய்ச்சி மையம். அந்த விழா இருப்பதனால அந்த விழாவில் அடியேனுக்கும் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால அடுத்த வகுப்பு நமக்கு மதியம் வரைக்கும் தாங்க இருக்கும். காலை அமர்வு தொடங்கி மதியம் வரைக்கும் தான் அந்த வகுப்பு இருக்கும். எனவே அன்பர்கள் தாமதம் இல்லாமல் வந்து ஒரு 1:30க்குள்ளாக காலை அமர்வோடு நம்ம அடுத்த வகுப்பை நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த வகுப்பு சிந்தனையை இன்று இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். ஒரே ஒரு கேள்வி விடை தெரிந்துவிட்டால் இந்த நூல் நமக்கு நிறைவுக்கு வருகிறது என்பதை சொல்லி இறைவனுடைய கருணையினாலே வாழ்த்தோடு இன்றைய வகுப்பு நிறைவுக்கு வருகிறது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் வெண்ணூர் காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.